வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ்க்கு காஜா எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். துணியை காஜா பட்டி ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. எந்த இடத்துல கட்டணும், எந்த கேப்புக்குள்ளே கட்டணுமோ அதுக்கும் ஒரு லைன் போட்டு வச்சாச்சு. எங்கெங்கே கட்டணும்னா மேலே ஒன்று, சென்டர் டாட், சரிங்களா, மேலே எப்போவுமே ஒன்று, சென்டர் டாட்டில் ஒன்று, இடுப்பு பட்டியில் ஒன்று, அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு காஜா வரணும். அந்த லாஸ்ட்டுக்கும் இடுப்பு பட்டிக்கும் சென்டரில் ஒன்று வரணும், சரிங்களா. இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கீழே நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டு வச்சுட்டு கீழே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ த்ரெட் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக இந்த சென்டர் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிளியராக ஜூமில் வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள் சைடாக திருப்பி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கு. ஸோ இந்த டாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா கீழே. இப்போ கீழேருந்து நம்ம எப்போவுமே எடுக்கணும் காஜா பட்டிக்கு, சரிங்களா. கீழேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு குட்டியாக இந்த அளவுக்கு கேப் விட்டிங்கன்னா போதும். விட்டுட்டு உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு எங்கே உள்ளே விடுறோமோ அங்கேருந்து தான் மறுபடியும் மேலே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 டைம்ஸ் விடணும். 1 விட்டாச்சு, இப்போ செகண்ட் 1 போகுது. மறுபடியும் விட்டுட்டு இப்போ அதே இடத்துலேருந்து மறுபடியும் மேலே எடுக்கணும். உங்களுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே விடணும். கீழே விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்தே மேலே எடுக்கணும். ஸோ 3 டைம்ஸ் முடிஞ்சிச்சு. இது 4th டைம், சரிங்களா. 4 டைம்ஸ் விட்டிங்கன்னா தான் அந்த உங்களுக்கு த்ரெட்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். காஜா ஹூக்ஸில் போடும்போது இல்லைனா கல்டு வர மாதிரி இருக்கும், இல்லைனா கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி விட்டுட்டு 4th டைம் விட்டு எடுத்தாச்சு, சரிங்களா. எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீடில் விடுங்க. விட்டு அழகாக விட்டு இப்படி எடுங்க. எடுத்துகிட்டு இப்படி இழுத்ததையும் கீழே வரும், அதை அப்படியே மேலே இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டு அதை வந்து ஜஸ்ட் அழகாக இப்படி மேலே இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் மேலேருந்து ஒரே லேயராக வர மாதிரி இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம்லேயே வராது, சிக்குழுகும், மாதிரி நூல் கொச்சான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஒரு 10-15 டைம்ஸாவது போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக அடுக்கடுக்காக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். ஹூக்ஸ் போடும்போதும் எதுலேயும் சிக்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்து மேலே இழுத்து விட்டுட்டு கடைசி அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு பாருங்கள், இது லாஸ்ட்டு போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இழுத்து. அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் சைடு விட்டுக்கோங்க. பேக் சைடு விட்டுட்டு நார்மலாக எப்போவுமே ஒரு நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த மெத்தட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்துடும். ஸோ பெர்ஃபெக்ஷன் வேணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபினிஷிங் ஓவர். ஸோ இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வேணும்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.